நறுமணம் என்பது இப்போ அத்தர் எடுத்துக்கொண்டால் அது ஒரு ப்ரொடக்ஷன். அதில் பிஸ்னஸுக்காக வேண்டி சீப்பான வாசனை திரவியங்களை மிக்ஸ் பண்ணி சில அத்தர்கள் செய்யப்படும். நமக்கு கிடைத்தால் நம்ம நினைக்கிற அத்தர் கிடைச்சிட்டு பூசிட்டு போவோம். ஆனால் அந்த அத்தர் எல்லோராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு மனமாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அத்தர் யூஸ் பண்ணல. அவர்கள் யூஸ் பண்ணின அத்தர் எல்லோரும் விரும்பக்கூடிய அத்தர். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே அந்த இடத்துல இருக்கல. லேட்டாகித்தான் கேள்விப்பட்டு வராங்க. வந்தஞ்சு மதீனாவில் பெரிய பரபரப்பு, டென்ஷன். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்றத ஜீரணிக்க முடியாத மனநிலையோடு சிலர் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸாவை அப்படி திறந்து பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மய்யித்தன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்தது, மௌத்தான பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருகிறது என்று சொன்னார்கள். அப்படித்தான் எப்போதுமே நீட்டாக வைத்துக் கொள்வார்கள். 9 மனைவியரோடு ஏக காலத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவர் ஒரு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அடுத்த 2வது தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் குளிக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஒது செய்வது சுன்னத்தாக. அல்லது ஒரு மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அடுத்த மனைவியிடத்தில் போகும்போது குளிக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஒது செய்து கொண்டது சுன்னத். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு தான் போவாங்க. ஒரு ரோல் மாடல்.